டேய் ஹேக்கத்தான் என்னடா உட்காந்து ஹேக் பண்ணணுமா எதையாச்சும் அப்படியெல்லாம் இல்லைங்க. ஸோ ஹேக்கத்தான் அப்படிங்கிறது ஒரு ஈவெண்ட் தான். ஸோ இந்த வீடியோல ஹேக்கத்தானை பத்தி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அண்ட் தென் அது நம்மளோட கெரியர் டெவலப்மெண்ட்டுக்கு எப்படி பெனிஃபிட் ஆயிருக்குங்கிற மொத்த விஷயத்தையும் பார்க்க போறோம். இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ ஹேக்கத்தான் அப்படிங்கிறது ஒரு ஈவெண்ட். இது ஜென்ரலா என்னன்னா ஒரு ரெக்யர்மெண்ட் கொடுத்துருவாங்க, அது நம்ம வந்து ப்ராஜெக்டா செஞ்சு கொடுக்கணும். இது எப்படி எவ்வளவு டியூரேஷன்ல நடக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் ஹேக்கத்தான்ல இருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1 நாள் 2 நாள் 3 நாள் வரைக்குமே நடக்கும். இப்போ பிசிக்கல் ஈவெண்டா இருந்ததுன்னா நம்ம அங்க போயிடணும், போய் காலையிலேயே உட்காந்துடணும், அவங்க ரெக்யர்மெண்ட் கொடுத்தோடனே உட்காந்து மாங்குன்னு எல்லாரும் அவங்க கம்ப்யூட்டர்ல டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்பப்ப டீ காஃபி சோறு ஸ்நாக்ஸ் எல்லாம் வரும், நம்ம சாப்பிட்டுருவோம். சோ சில டைம் வந்து சில பேர் குளிக்காம கொள்ளாம கூட தூங்காம 2 நாள் அங்கேயே உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு வருவாங்க. பட் நம்மள எந்திரிச்சுலாம் வர முடியாதுங்க. பிசிக்கல் ஈவெண்டா இருந்தா அதுக்குள்ளேயே நம்ம அடைச்சிருவாங்க. சோ இது வந்து பிசிக்கல் ஈவெண்டா இருக்கும் பட்சத்துல. இதே ஒரு ஆன்லைன் ஈவெண்டா இருந்ததுன்னா அதுவும் 2 நாள் 3 நாள் நடக்கும். பட் ஆன்லைன்லயே கனெக்ட் ஆயிருக்கணுங்கிறது இல்ல. நம்ம செஞ்சுட்டு அவங்க ஒரு டேட் சொல்லுவாங்க, அந்த அன்னைக்கு போயிட்டு அதை நம்ம அவங்கள்ட்ட கொடுத்துட்டு பிரசன்ட் பண்ணி காமிச்சிட்டு பிரைஸ் வாங்கிட்டு வந்துட்டே இருக்கலாம். சோ ஹேக்கத்தான் அப்படின்னா இதுதான், அது ஒரு ஈவெண்ட். அண்ட் சோ அதுல வந்து அவங்க கொடுக்குற ரெக்யர்மெண்ட் அங்கேயே உட்காந்து நம்ம பண்ணி கொடுக்கணும். பிசிக்கலா இருந்தா விர்ச்சுவலா இருந்தா நம்ம பண்ணிட்டு அவங்க ஒரு டேட் சொல்லுவாங்க, போய் நம்ம சப்மிட் பண்ணணும். இது வந்து சாஃப்ட்வேர்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அப்படி நீங்க கிடையாதுங்க. இது வந்து ஏரோநாட்டிக்கல் படிச்சவன், ட்ரிபிள் படிச்சவன், ஆட்டோமொபைல் படிச்சவன் யார் வேணாலும் அவங்களோட துறையில இந்த ஹேக்கத்தான் நடக்கும், அவங்க போய் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதை வந்து சாஃப்ட்வேர் ஐடி லைன்ல நம்ம பார்ப்போம். ஏன்னா நம்ம அதுதானே, நம்ம அதை தான் பார்ப்போம். சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, சரிப்பா நீ இவ்வளவு சொல்ற, ஆனா இந்த ஹேக்கத்தான் எங்க நடக்குது எப்படி நடக்குதுங்கிறது நான் எப்படி தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். சோ அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குங்க, devspot.com/hackathon. இந்த வெப்சைட் போனீங்கன்னா நிறைய ஹேக்கத்தான் லிஸ்ட் போட்டிருப்பாங்க. இது மோஸ்ட்லி இந்த வெப்சைட்ல இருக்கிறது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் தான். சோ நீங்க பயப்பட வேணாம், நான் அங்க போய் உட்காந்து வாங்குன்னு பண்ணணுமா, அதெல்லாம் நீங்க பயப்பட வேணாம். பட் நீங்க வந்து இந்த வெப்சைட் தவிர்த்து வேற எங்கேயாவது உங்க லோக்கல்ல உங்க ஏரியால நடக்குதுன்னு தெரிஞ்சா கூட தயவு செய்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு பிசிக்கல் அப்பியரன்ஸ்ல போய் உட்காந்து ஒரு கோட டெவலப் பண்ணி கொடுத்துட்டு வாங்க. இதுல இன்டர்நெட்லாம் யூஸ் பண்ணலாங்க, நீங்க பயப்பட வேணாம். யாருமே வந்து அந்த அளவுக்கு பெரிய இன்டெலிஜென்ட்லாம் கிடையாது. இன்டர்நெட்லாம் ஒர்க் அவுட் பண்ற அளவுக்கு இன்டர்நெட்லாம் மோஸ்ட் ஆஃப் த ஹேக்கத்தான்ஸ்ல எனேபிள் பண்ணுவாங்க. நீங்க அவங்க சொல்ற ரெக்யர்மெண்ட் எப்படியாவது பண்ணி கொடுத்துறணும் பூதம் மாதிரி. ஓகே, இப்போ இந்த வெப்சைட்டுக்கு வருவோம். இந்த வெப்சைட் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்துட்டே இருந்தீங்கன்னா நிறைய ஹேக்கத்தான்ஸ் இருக்கும். 2024ல நடக்க போற ஹேக்கத்தானையும் இப்பயே போட்டு வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த வெப்சைட்ல இருக்கிற பிரைஸ் மணி எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் INRல இருக்காதுங்க, எல்லா டாலர்ஸ்ல இருக்கும். பெத்த அமௌண்டா இருக்கு. கிட்டத்தட்ட வந்து $1000 ஆரம்பிச்சு $5 லட்சம் வரைக்கும் போட்டு வச்சிருக்காங்க. அதாவது நம்ம இந்திய மதிப்புப்படி சொன்னோம்னா 50,000 1 லட்சத்துல ஆரம்பிச்சு 1 கோடி 2 கோடிக்கு மேல வரைக்கும் பிரைஸ் மணி போகுது. அதாவது ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ், ஆறுதல் பிரைஸ் அப்படிங்கறதெல்லாம் பிரிச்சு மொத்தமா சேர்த்து அந்த அமௌண்ட் அங்க இருக்கும். நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ்க்கு எவ்வளவு, செகண்ட் பிரைஸ்க்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி போட்டுருப்பா. இதெல்லாமே வந்து USD இருக்கு. இது US ஆளுங்க தான் கனெக்ட் பண்ணணும் அப்படி எல்லாம் கிடையாது. யார் வேணாலும் உலகத்துல இருக்கிறவங்க நீங்க ஜஸ்ட் போய் என்ரோல் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் என்ரோல்மெண்ட் காசு கேட்பாங்களா அப்படின்னா ஃப்ரீ தாங்க 90%. காசு கேட்கறவனா இருந்தா பண்ணாதீங்க, ஃப்ரீ தான் 90%. ஃப்ரீயா இருக்கிற எல்லா ஹேக்கத்தான்ஸ்லயும் என்ரோல் பண்ணிடுங்க. என்ரோல் பண்ணோன்னே அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அக்செப்ட் பண்ணோன்னே நீங்க ஒர்க் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வெப்சைட் போயிட்டு நல்லா தரவா கோத்ரூ பண்ணி பாருங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வெப்சைட்ல இருக்கும். அதே மாதிரி இந்த ஹேக்கத்தான்ல நிறைய பேர் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு கம்பெனியா கண்டக்ட் பண்ணுவாங்க. மைக்ரோசாஃப்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க, இல்ல கூகுள் பண்ணுவாங்க, இல்ல பேரே தெரியாத கம்பெனிஸ் கூட பண்ணுவாங்க. அதெல்லாம் அவங்களோட பிராண்ட் மார்க்கெட்டிங்காக செய்வாங்க. ஓகேங்களா? சோ அதனால வந்து அவங்களுக்கு இதனால அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சோம். நிறைய பேர் கேட்பாங்க, நமக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க, பிரைஸ் அமௌண்ட் வேற கொடுக்குறாங்கன்னா அவனுக்கு என்னப்பா இதுல ஆதாயம் அப்படின்னு. பிராண்டிங் தாங்க, அவனோட ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் தான். இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் கிளவுடோட ஹேக்கத்தான் போனீங்கன்னா அவனோட கிளவுட்ல இருக்கிற சர்வீஸை யூஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராஜெக்ட் நான் சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க கூகுள் கம்பெனிக்கு போறீங்க, அவன் ஒரு ஹேக்கத்தான் சொல்றான், ஆன்லைன்லயோ இல்ல வந்து பிசிக்கலோ நீங்க போறீங்க. இப்போ அவன் என்ன சொல்லுவான், எனக்கு பைத்தான் யூஸ் பண்ணி அமேசான், பிளிப்கார்ட் மாதிரி ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டை நீங்க வந்து 8 மணி நேரத்துல உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க. உருவாக்கிட்டு அந்த வெப்சைட்டை கூகுள் கிளவுட்ல ஹோஸ்ட் பண்ணணும்னு சொல்றான். சோ கடைசியில நம்ம ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அந்த ப்ராடக்ட்லாம் அந்த கூகுள் ஹோஸ்ட் லாகின் நம்ம ஃப்ரீயாவே கொடுத்துருவோம் அந்த 8 மணி நேரத்துக்கு. அதில் நம்ம பண்ணணும். சோ அப்படி பண்ணும் பட்சத்துல நம்ம ப்ராடக்ட் வந்து எல்லாருக்கும் ரீச் அவுட் ஆகுது இல்லையா? சோ அதுதான் அவனோட பாயிண்ட் ஆஃப் செல்லிங், அவனோட ப்ராடக்ட். சோ அதுக்கு நம்ம அங்க உட்காந்து எல்லா ஆடியன்ஸும் நம்ம வந்து பில் பண்ணுவோம். அதுல ஒரு 3 பேருக்கு தான் பிரைஸ் கொடுக்க போறோம். ஃபைன். சோ இப்போ வந்து ஹேக்கத்தான் எவ்வளவு நேரம் நடக்கும், ஹேக்கத்தான்னா என்ன, ஆக்சுவலா அங்க என்ன பண்ணுவோம், தென் இந்த ஹேக்கத்தான் இன்ஃபர்மேஷன்லாம் எங்க இருந்து தெரிஞ்சுக்கிறதுங்கிறதெல்லாம் பார்த்தாச்சு. சரிப்பா, இது பிரைஸ் தவிர எனக்கு என்னப்பா பெனிஃபிட் இருக்கு? இப்ப நான் பிரைஸ் வாங்கல, அப்ப எனக்கு இது என்னோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம், சட்டையை பிடிச்சு கேட்கலாம். ஓகே, சோ ஹேக்கத்தான் பொறுத்த வரைக்கும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாவே அது ஒரு பெரிய பிராண்டிங் நமக்கு, அது ஒரு செல்லிங் பாயிண்ட் நமக்கு. ஓகே, சோ நீங்க அதை உங்க ரெஸ்யூம்ல போடலாம், அதை அகைன் உங்களோட லிங்க்டின்ல போடலாம், அந்த நீங்க அட்டெண்ட் பண்ண விஷயத்தை. அது மட்டும் இல்லாம நீங்க ஆல்ரெடி கோடெல்லாம் அடிச்சு வச்சிருப்பீங்க இல்லைங்களா, அதை கிட்டப்ல போட்டு அந்த கிட்டப் லிங்கையும் உங்க லிங்க்டின்லயும் ரெஸ்யூம்லயும் போடலாம். சோ நிறைய HR எஸ்பெஷலி ஃபார் ஃப்ரெஷருக்கு வந்து ஹேக்கத்தான்ங்கிற வேர்டையும் போட்டு தேடுவாங்க. அவங்க என்ன ரோலுக்கு ஆள் பாக்குறாங்களோ அதோட சேர்த்து அந்த ரோலோட பேரும் சேர்த்து ஹேக்கத்தானும் போட்டு தேடுவாங்க. அப்போ உங்க ரெஸ்யூம் வந்து மேல வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சோ இது வந்து நமக்கான செல்லிங் பாயிண்ட். சரி, ரெஸ்யூமுக்கு தவிர, ஜாப் பெர்ஸ்பெக்டிவ்க்கு தவிர என் மண்ட மூளைக்கு ஏதாவது யூஸ் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க கோடிங் ஸ்கில் வந்து ரொம்ப டெவலப் ஆகும் அந்த 8 மணி நேரத்துல. அதே மாதிரி நீங்க மட்டும் அங்க உட்கார போறதில்ல, உங்களோட சேர்ந்து நிறைய இடத்துல இருந்து ஃப்ரெஷர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் வந்திருப்பாங்க. அது ஒரு பெரிய கான்டாக்டுங்க, அது ஒரு பெரிய கம்யூனிட்டியை நீங்க பில்ட் பண்ணலாம். எல்லாரோடையும் பேசலாம். எல்லாம் பிஸியா தான் இருப்பானுங்க, உருன்னு தான் உட்காந்துருப்பாங்க. பட் நாமளா டைம் எடுத்து அவங்க ஃப்ரீயா இருக்கும்போது ஜஸ்ட் போய் அவங்களோட இன்டராக்ட் பண்ணலாம். அவங்க அதே ப்ராஜெக்ட்டை அவங்க எப்படி பண்றாங்க, அவங்க மைண்ட் செட் எப்படி, அவங்க ஸ்கில் செட் எப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இட்ஸ் ஆல் அபவுட் சோசியலைசேஷன். ஒவ்வொருத்தட்டி போய் பேசுறது, கம்யூனிகேட் பண்றது.
நீங்க அது ஒரு பெஸ்ட் விஷயமா நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா நீங்க கம்யூனிகேட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியாம நிறைய நாலேஜஸ் உங்களுக்குள்ள வரும், மெச்சூரிட்டி கிடைக்கும். சோ அதுதான் ஒரு பெரிய விஷயமே. இந்த மொத்த வீடியோலயுமே இந்த சோசியலைசேஷன் பார்ட் தான் ரொம்ப 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 முக்கியம். அது மூலமா நாளைக்கு உங்களுக்கு ரெஃபரல்ஸ் கூட கிடைக்கலாம். நிறைய பேருக்கு அது நடந்திருக்கு. நிறைய ஹேக்கத்தான்ஸ்க்கு முடிஞ்ச வரைக்கும் அட்டெண்ட் பண்ணுங்க. சோ தட் யூ வில் பி கெட்டிங் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வயா தட். ஜாப் மட்டும் கிடையாது, லாட் ஆஃப் செல்லிங் பாயிண்ட். உங்களை நீங்க செல் பண்றதுக்கான நிறைய பாயிண்ட் அதுல கிடைக்கும். சோ நான் சொன்னதை சீரியஸா எடுத்துக்கிட்டு தயவு செய்து போய் பண்ணுங்க ஹேக்கத்தான. ஃபைன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி என்னோட சேனல்ல நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி கரியர் டெவலப்மெண்ட் மட்டும் இல்ல, இதை தவிர நிறைய வீடியோஸ் ஜாவா, பைத்தான், பிக் டேட்டா, AWS, டேட்டாபேஸ், டேட்டா சயின்ஸ் மாதிரி நிறைய வீடியோஸ் நான் தமிழ்ல போட்டுட்டு இருக்கேன். இது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொலீக்கும் இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணி தட்டி விட்டுருங்க. சோ தட் அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் லிங்க்டின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். இன் கேஸ் நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது மூலமா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். அதே நீங்க ஏதாவது ஹேக்கத்தான் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அட்டெண்ட் பண்ணியிருந்தா தயவு செய்து அதை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. சோ தட் நிறைய பேர் உங்களுக்கு அடுத்து வந்து அந்த கல்வெட்டை படிச்சு தெரிஞ்சுக்கிறவங்க அதை பார்த்து நாமளும் பண்ணணும்பா அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்குள்ள பில்ட் ஆகும். So once again, thanks for watching.